வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்காக நம்ம எந்த ஒரு டூலுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. ஸோ இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஒரு கூகுள் வெப் ப்ரௌசர், உங்களுக்கு வெப் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ண முடிஞ்சால் போதும். ஸோ இதுக்காக உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். பட் இன்றைக்கி எல்லாருக்குமே இன்டர்நெட் ஜியோ இருக்குது, சீப்பர் டேட்டா பிளான்ஸ் ஏர்டெல் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் இன்டர்நெட் ஒரு ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. அதனால் நம்ம டூல் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஜென்ரலாக நிறைய பேர் ப்ரோக்ராமிங் கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இதை இன்ஸ்டால் பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, டூல் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ப்ரௌசரில் google.com போட்டால் அந்த மாதிரி வரும். அதில் ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த onecompiler.com பைத்தான் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஜென்ரலாக ஒன்று ஓப்பன் ஆகும். நம்ம இதில் தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாமே ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி தமிழில் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி ப்ரோக்ராமிங்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங்கோட பிள்ளையார் சொல்லி. நம்ம ப்ரோக்ராமிங்கோட பிள்ளையார் சொல்லியில் ஆரம்பிப்போம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. பைத்தான் பைத்தான் 2, பைத்தான் 3 இது மாதிரி 2-3 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பைத்தான் 2 நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஜென்ரலாக பைத்தான் 3 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பைத்தான் 3ல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங்கில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான் பிள்ளையார் சொல்லி. பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான். நீங்கள் C++ இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், அப்புறம் ஹேஷ் இன்க்ளூட் போடணும், ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், ஃபங்க்ஷன் எழுதணும், மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பைத்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரே லைனில் கூட அவுட்புட் கொண்டு வர முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட், அதுக்கப்புறம் பேராந்தசிஸ் வித்தின் டபுள் கோட்ஸ், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை இப்போ நம்ம புதுசாகவே டைப் பண்ணுவோம். முதல் ப்ரோக்ராமிங் நம்மளே அடிப்போம், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இந்த ப்ரௌசரில் இந்த இடத்துல ரன் அப்படின்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுவோம், அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. இப்போ இதை நம்ம மாற்றுவோம், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அடுத்த ப்ரோக்ராம் இதிலே இதை நம்ம மாற்றுவோம், வெல்கம் டு கார் அகாடமி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வெல்கம் டு கார் அகாடமி அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கோம் பைத்தான். இப்போது இதிலே நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் நம்ம அடுத்த ஒரு பேசிக் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேல்குலேட்டரை எடுத்துக்கிட்டோம்னா 2 நம்பர் ஆட் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இதில் பண்ணுவோம். 2 நம்பர் எடுத்துக்குவோம், 10 b = 2 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த a b அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். நம்ம அது இல்லாமையே கூட பண்ணலாம். அது இல்லாமல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு பண்ணுவோம். ஸோ 10 + 2 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 10 2 கூட்டணும் அப்படின்னா 12 வரும். அதை ரன் பண்ணி பார்ப்போங்க பாருங்கள், 12. இப்போ இதே நம்ம வேரியபிள்ஸ் வச்சு பண்ணுவோம். a அப்படிங்கிற வேரியபிளில் 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம், b அப்படிங்கிற வேரியபிளில் 2 அப்படின்னு 2 நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த 2 நம்பரையும் கூட்டி a + b அப்படின்னு சொல்லி கூட்டினோம் அப்படின்னா c நம்ம print a = a, print b = b, print c = c. ஸோ இதில் வேரியபிள் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன உங்களுக்கு பிரிண்ட் வரணுமோ அதை டபுள் கோட்ஸில், எந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணணுமோ அதை டபுள் கோட்ஸுக்கு வெளியே கொடுக்கணும், ஒரு கமா கொடுத்து. இப்போ இதை நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், a = 10, b = c = 12 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ a = இது அப்படியே பிரிண்ட் ஆயிரும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன, அது நம்ம 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் b = இந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். முடிஞ்சதுக்கப்புறம் பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், பியோட வேல்யூ 2, அது பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் c = அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. சி நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம், c = a + b அப்படின்னு சொல்லி. ஸோ சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுது.
இப்போ இதையே நம்ம வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ 8ன்னு வருது பாருங்கள். சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி 10 மைனஸ் 2 8 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது நம்ம இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பிரிண்ட் அடிஷன் அப்படின்னு சொல்லி போடுவோம். முடிஞ்சதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அடுத்து சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி பிரிண்ட் சப்ட்ராக்ஷன். நம்ம இதை அப்படி எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏ ப்ளஸ் பி அந்த இடத்துல சி வந்து 12ன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஏ மைனஸ் பி 10 மைனஸ் 2 வந்து 8. அது ரெண்டுமே பிரிண்ட் பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடிஷனில் வந்து சி ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்துருச்சு. சப்ட்ராக்ஷனில் சி ஈக்குவல் டு 8. இப்போ இதே இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? சி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் பி பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன். அப்படி அதை திரும்பியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா 10 டைம்ஸ் 2 10 2 பெருக்குனா 20 வரும். ஸோ இங்கே வந்திருக்கா 20. இப்போ அதே இதை நம்ம திரும்பியும் வகுத்தல் டிவைட் பண்ணுவோம். சி ஈக்குவல் ஏ டிவைடட் பை பி பிரிண்ட் டிவிஷன். அங்கே உள்ளதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் 10 டிவைடட் பை 2 5 அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக வருது. அதையே வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இது தான் பண்ணுறோம். ஆஷ் டைப் ஆஃப் இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இதில் ஓடுதான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட் ஆஃப் சி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கூட ஓகே. இப்போ பாருங்கள் 5ன்னு வந்துருச்சு. 5.0 வரல. ஃப்ளோட்டாக இருந்தது. அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இன்டீஜராக. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஹலோ வேர்ல்டு, அதாவது பிள்ளையார் சொல்லி ப்ரோக்ராமிங்கில் அதுக்கப்புறம் வந்து 2 நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, 2 நம்பரை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது, 2 நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, 2 நம்பரை எப்படி டிவைட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எந்த ஒரு டூலுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரௌசர் இருந்தால் போதும். அதை வச்சே நீங்கள் அப்படியே சூப்பராக வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம். இதில் அப்படியே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வந்து பைத்தானில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குவோம். ஓகே, அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டே வருவோம். ஸோ பைத்தான் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த ஃபீல்டெலாம் வந்து நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கும் அந்த ஃபீல்டை நுழையிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நோக்கிய ஒரு பயணம், ஏஐ நோக்கிய ஒரு பயணத்தில் நம்ம இருக்கோம். இப்போ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பார்ப்போம். பாய்.